சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஐயா மந்திரம் சொல்றேன், இந்த மந்திரத்தை நீங்க கேட்டு பிரயோஜனம். ஊ போட்டு இம் போட்டுக்குங்க, ஷா போட்டு இவ் போட்டுக்குங்க. இவ் வானா போட்டு மேல புள்ளி வச்சிருக்க இவ். சவ் உம் சவ் நமகா. ஓம் உம் சவ் நமகா. ஓம் உம் சவ் நமகா. ஓம் உம் சவ் நமகா. இதை பண்ணிட்டு வாங்கய்யா, நல்லா இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது 300 தடவை சொல்லணும். ஒரு நாளைக்கு 300 தடவை ஒரு மண்டலம் சொல்லுங்க. இதுல உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் நீங்க நினைக்கிற காரியம் நடக்கக்கூடிய மந்திரம். இது இறைவனுக்குரிய சிவசக்தியுடைய மந்திரம். இது சொல்லி வாங்க, நல்லா இருக்கும். சிவசிவா சிவசிவா சிவசிவா. திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம். நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஒரு கையில் பாலும் ஒரு கையில் தேனும். தேனை சாப்பிட்டால் ஞானம், பால் சாப்பிட்டால் ஞானம். தேன் சாப்பிட்டால் இனிக்கும், பால் சாப்பிட்டால் சுவைக்கும். இது ரெண்டும் சேர்ந்தால்தான் சுவை அதிகமாகும். அது மாதிரியே பாலும் தேனும் சேர்ந்தால்தான் சுவையாகும். அது மாதிரியாக சத்தியும் சிவமும் சேர்ந்தால்தான் சுவையாகும். அது மாதிரியே நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தில் சிவ மந்திரமும் சக்தி மந்திரமும் இரண்டு சேர்ந்தால்தான் ஒரு காரியம் முக்தி அடையும். சித்தியும் இருக்கு, சத்தியம் இருக்கு பூமிக்குள்ள. சிவம் மண், சக்தி நீர். இது ரெண்டும் கலந்தாதான் ஒரு உயிர் உண்டாகும். அது மாதிரியே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியும் சிவமும் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் நம்ம தியானம், வாசியோகம் இப்படியெல்லாம் சொல்றாங்க. இதுல எத்தனையோ சொல்றாங்க. ஐயா நம்ம அவ்வளவு தடைக்கெல்லாம் படிக்கலையா. நான் சின்ன கொஞ்சம் படிப்பு தான் படிச்சிருக்கிறேன். அந்த படிப்பு எனக்கு கற்ற அளவுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அது மாதிரியே சிறப்பா நீங்க செஞ்சு பலன் பெறுங்க. குருவை மிஞ்சிய சிஷியனா நீங்க ஆகலாம். அதை பத்தி நான் கவலைப்படுவதில்லை. நீங்க நல்லாவே இருக்கணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், பந்தங்கள் நல்லா இருக்கணும், நீங்க இருக்க ஊர் நல்லா இருக்கணும், உங்க நாடு நல்லா இருக்கணும், அம்மா கால் நிறையணும், குளங்குட்டைகள் நிறையணும், ஊர் செழிக்கணும், நெல் விளையணும், புல் விளையணும். நெல் விளைஞ்சா மட்டும் போதாது, புல் விளைஞ்சாதான் மாடு சாப்பிட்டு நம்மளுக்கு பால் கொடுக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும், நெய் கிடைக்கும். மாடும் நல்லா இருக்கணும், மனுஷனும் நல்லா இருக்கணும். அதுதான் நெல்லும் புல்லும். நெல்லுக்கும் பாய் நீர், புல்லுக்கும் பாயட்டுமேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியா நாம எல்லாம் புல்லு. அது மாதிரி நெல்லுக்கு சமமாக முடியாது. நெல் இறைவனால் படைக்கப்பட்டது, புல் மண்ணால் படைக்கப்பட்டது. இரண்டுக்குமே யார் சொந்தக்காரங்க? இறைவன் தான். மண்ணு சிவன், சக்தி நீர் ஊற்றினா சக்தி. அது ரெண்டு சேர்ந்தா தான் புல் வளரும். அது மாதிரி நெல்லும் அதே மாதிரியா, நீரும் மண்ணு இருந்தா தான் நெல் விளையும். இதுக்குள்ள நான் சொல்றது சுத்தி வளைச்சு சொல்ல கிடையாது, உங்களுக்கு உண்டான கருத்தை சொல்றேன். அது மாதிரி சிவசக்தி ஒன்று சேர்த்தாத்தான் ஞானம் சித்திக்கும், முத்தி நிலைக்கு போக முடியும், சித்த நிலை அடைய முடியும். சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு புரியாம இருக்கலாம். நீங்க படிச்சதுலேருந்து இங்க கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்க கிடைக்கிற குப்பையெல்லாம் தூக்கி தலையில வச்சிருக்கவங்களுக்கு இது சொல்ற வார்த்தை கொஞ்சம் ஏறுற கஷ்டம். நல்லா யோகிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது இந்த விடை உங்களுக்கு புரியும். நெல்லும் புல்லும் ஒன்று, அது மாதிரி மண்ணும் நீரும் ஒன்று, அது மாதிரி சத்தியும் சிவமும் ஒன்று. இதுக்குள்ளதான் அதுதான் ஐக்கியம். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு புரியணும். ஒரு எடுத்தோடனே ஜோசியம்னு சொல்லி போனா அவன் கிரகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், 4 நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த கிரகத்தினுடைய பார்வை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த கிரகத்தினுடைய சாரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கிரகத்தினுடைய அந்தரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரியா இந்த ஆன்மீக வழிபாட்டில் நம்ம செய்யக்கூடிய தத்துவங்களை தெரிஞ்சிருக்கணும். 96 தத்துவம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் தத்துவத்தின் படி நம்ம நடக்கணும். அதை கடைசியில பார்த்தா தத்துவமே நம்மளை விட்டு போயிடும்டான்னு சொல்றாங்க. அதை நிலகட்டு நிலையில் நிற்கும் போது தத்துவம் என்னையா செய்யும்? ஒன்றும் பண்ணாது. கிரகம் ஒன்றும் பண்ணாது, இந்த பூமியும் ஒன்றும் பண்ணாது, மண்ணும் ஒன்றும் பண்ணாது, மழை ஒன்றும் பண்ணாது, நீரும் ஒன்றும் பண்ணாது, நெருப்பு ஒன்றும் பண்ணாது. எல்லாம் தத்துவம் கலைஞ்ச பிறகு அந்த யோகி நிலையை முத்தி நிலை சித்தர் நிலைக்கு வரும்போது உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அது மாதிரியா அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லைப்பா தத்துவத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. நான் ஏன் தத்துவத்தை இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கேன்னா, நான் சரிதான் உங்களுக்கு சொல்லித்தரல, கிரிகா மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். சரியாக நாள்தோறும் நம்ம பார்த்துட்டு கையில வச்சு பார்த்துட்டு இருக்குமே. சரிகா மனநிலையை ஒருநிலைப்படுத்துவது. அது அதுக்குண்டான வகையும் நம்ம தன்னந்தனமா அதை 2 எழுத்துல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு போற முடியாது. சரியா சேர்ந்து அது வேலை செய்யும்.
அதனாலதான் உங்களுக்கு வந்து கிரிகா மட்டும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு உடல்ல பிணி இருக்கும், அதான் கிரிகா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும் சொல்லிட்டு நாள்தோறும் ஒரு மனுஷன் வந்து சுறுசுறுப்பா நடக்கணும் ஐயா. நடக்கிறதுக்கு தாயா உங்க மனதை ஒழுங்கா வச்சு உங்க மனதையும் உடலையும் நேரா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் அது தூசி மாதிரியே போயிடும். இப்ப காத்துல அடிக்கிற தூசி வந்து நம்ம கூரையில் விட்டோம், அடுத்த ஒரு காத்து வந்தாலும் தள்ளிட்டு போயிடும். அது மாதிரியா நம்மளுக்கு தினதோறும் ஒரு காத்தானது சாரமானது ஓடிட்டே இருக்கும். அந்த காத்தானது கடவுள். முழுமையா காத்து நிறைஞ்சிருச்சுன்னா மனுஷனே இங்க இருக்க மாட்டான், மேலோகத்துக்கு போயிடுவான். அதனாலதான் தட்டுங்கள் திறக்கப்படும், திறந்துட்டா காத்து அங்க உள்ள நிக்காது, வெளியே போயிடும். அப்ப இருக்கிற காத்து அளவுல அதை வேலை செய்யும், அது போய் உள்ள போய் தங்கிடும். அதுக்காக தான் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும் அப்படின்னு எல்லாம் ஒரு மகான் நல்லா பாடியிருக்காங்க. அது மாதிரி நீங்க தட்டுறது என்ன தெரியல, நம்ம வந்து முடியாத பட்சத்துல நம்ம தட்டி எழுப்புதான்னு சொல்றாங்க. தவிர தட்டுங்கள் திறக்கப்பட போய் அடுத்த வீட்டு கதவை தட்டினா துரத்தி அடிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் வந்து இல்லை, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத தட்டுங்கள். கதவு எங்க இருக்குது? இங்க இருக்குது. இந்த கதவை தட்ட சொல்றாரு, தினமும் ஓட்ட சொல்றாரு. கால்வாசி ஓடணும், முக்கால்வாசி ஓடக்கூடாது. கால்வாசி மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும், முக்கால்வாசி பித்த ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு பங்கு வாதம் ஓடணும். ஓடுனாத்தான் உடம்பு நல்லா நிலைச்சு நிற்கும். அதான் 2 சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ரெண்டு வந்து நீ கரெக்டா பிடிச்ச 2 பாம்பை கரெக்டா பிடிச்சிட்டினால் நீ உலகத்தை ஆளலாம் சொல்லியிருக்காரு. நீங்க கரெக்டா அந்த 2 பாம்பு கேதையும் டிராகன் தான் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சரம் இந்த காத்து ஓடுறது 2 தான் ஓடிட்டு இருக்குது, மாறி 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 மாறி. இங்கிட்ட 1/2 மணி நேரம், இங்கிட்ட 1/2 மணி நேரம், இங்கிட்ட 1/2 மணி நேரம். அதான் ஆண்காலம் பெண்காலம் சொல்லுவாங்க, பிரிப்பாங்க இந்த ஜோதிடர்களும். ஆண்காலத்துல ஓடும்போது ஆண் குழந்தை பிறக்கும், பெண் காலத்துல ஓடும்போது பெண் குழந்தை பிறக்கும் சொல்லுவாங்க. இறக்கப்பட்ட நேராக சுழிமனை வழி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது பிறக்கிறது அழியா பிறக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இத்தனையும் வந்து அறிவினால் படிச்சு தெரிஞ்சு அதனுடைய அனுபவத்தை கண்டுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது பொய்யொன்று கிடையாது. நீங்க எங்க வேணா பரிசோதிச்சு பாருங்க, நிறையா இருக்குயா. சித்தர்ல உபரசனங்கள் 120, பாசானங்கள் 64, சிலத்தம் 3 நாடி, கீழே வந்து பெருதிவே நாடி, மேல வந்து ஆகாய நாடி, இந்த 5 நாடிக்குள்ள ஒடுக்கும். ஆசில்லாத கடவுளுக்காங்கிற வித்தை நீங்க வந்து பிடிச்சிக்குங்க. நம்ம எத்தனை காலத்துக்கு நம்ம இருக்க போறோம்னு தெரியல. நம்ம இருக்கும்போது நம்ம கத்ததை வந்து 4 பேருக்கு புரோஜனமாக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட இருந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன இடத்துல வருதுன்னா என்கிட்ட போன் பண்ணி கேளுங்க, நான் அதுக்கு விட சொல்றேன். நீங்க நல்லா இருப்பீங்க. சிவசிவா சிவசிவா.